2000 இல்லை உங்களுக்கு நான் அநேகமான கொஷின்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதில் அந்த பார் ஷார்ட் மட்டும் பார்க்குறதுக்கு இருக்கி. ஸோ எஸ்ஏல சாம்பிள்ஸ் அண்ட் பேராகிராஃப்ட சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு குரூப்பில் பிடிஎஃபாக போட்டிருக்கேன், ரைட்? ஸோ அதை வச்சு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ 2017 பேப்பரை பார்ப்போம். முதலாவது கொஷின் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒரு ஈஸியான கொஷின் தான் வரும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? fill in the blanks in the following dialogue, use the words given in the box. There is one extra word. அப்ப யூஸ்வலா நாங்க டெஸ்ட் 1ல செய்யற fill in the blanks கேள்வி, ரைட்? ஸோ என்னன்னு ரீட் பண்ணி பார்ப்போம். அப்ப பாக்ஸுக்குள்ள இருக்கிற வேர்ட்ஸை பாருங்க. பை, கம், க்ளோஸ், ஸ்டாப், டைம், சூன், மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி மிச்சம் ஈஸியான வேர்ட்ஸ் தான் இருக்கு. இப்ப இங்க பிளாங்க்ஸை பார்ப்போம். அப்ப இது ரெண்டு பேருக்கு இடையிலான டயலாக், சரிதானே? கிஷான், நிமால் அப்படின்னு ரெண்டு பேருக்கு இடையிலான டயலாக் தான் இது. ஸோ கிஷான் வந்து என்ன சொல்றாரு? அங்கிள் நிமால், when will the train come? அப்ப கிஷான் கேட்கறேன்னு ட்ரெயின் எப்போ வரும் அங்கிள் நிமால் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரெண்டாவது பிளாங்க பாருங்க. இன் அபவுட் 15. அப்ப எப்போ ட்ரெயின் வரும்னு கேட்டதுக்கு அபவுட் 15, 15, கிட்டத்தட்ட 15 அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பிளாங்குக்கு பாசிபிளா நாங்க இங்க இருந்து போடக்கூடிய ஆன்சர் எதுவாயிருக்கும்? எவ்வளவு நேரத்துல வரும்னு அவர் சொல்லிப்பாரு. அப்ப எதை போடலாம்? மினிட்ஸ். ஸோ இங்க லெட்டர்ஸ் தான் போட சொல்லிக்காங்க. அப்ப ஜியை தூக்கி இங்க போடுவீங்க. ஸோ ஜி வந்து எங்களுக்கு கேன்சல், ரைட்? அடுத்தது வாட்ஸ் த, இங்கால நவ் அங்கிள் அப்படின்னு கேட்காரு. இப்போ என்ன அப்படின்னு கேட்காரு. அப்ப நாங்க இப்போ என்னன்னு கேட்கறதுக்கு பொருத்தமான வேர்டு என்ன இருக்கீங்க? வாட்ஸ் த நவ், ரைட்? எஸ். ஓகே. அடுத்தது அப்ப நாங்க அதில் ஆன்சரை பார்த்தோம். இட்ஸ் ஓன்லி 7:30 அப்படின்னு ஒரு டைமை சொல்றாரு. அப்போ ஒரு ஆள் டைம் சொல்லணும், நாம ஆப்வியஸ்லி என்ன கேட்டிப்போம்? வாட்ஸ் த டைம் நவ் அப்படின்னு கேட்டிப்போம். அடுத்தது பாருங்க, ஹவு லாங். அப்ப எங்களுக்கு டைமும் கேன்சல். ஹவு லாங் வில் த ட்ரெயின், எவ்வளோ நேரத்துக்கு ட்ரெயின் இங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு பாசிபிளா நாங்க போடக்கூடிய ஆன்சர் என்ன? ஹவு லாங் வில் த ட்ரெயின் ஸ்டாப் ஹியர், எவ்வளவு நேரத்துக்கு ட்ரெயின் இங்க நிறுத்தப்படும், ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கும், சரிதானே? ஸோ எங்களுக்கு ஸ்டாப்பும் கேன்சல். அடுத்தது அப்ப ஃபார் அபவுட் 10 minutes. அப்ப நாம இந்த ஆன்சரை வச்சு இங்க டிசைட் பண்ணலாம். அப்ப கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் வந்து, அப்ப எவ்வளவு நேரம் ஸ்டாப் பண்ணு கேட்டதுக்கு என்ன? 10 நிமிஷத்துக்கு கிட்ட ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஓ கேன் ஐ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப கேன் ஐன்னு சொன்னா என்னால முடியுமா, பின்னால a book at the bookstore, புக் ஸ்டோர்ல ஒரு புத்தகம். அப்ப இங்க பாசிபிளா என்ன வரலாம்? என்ன செய்ய முடியுமான்னு கேட்கலாம். ஒரு புக் ஸ்டோர்ல இருந்து பை வாங்க ஏ வரும், ரைட்? ஸோ வெல் டன், ரைட்? ஸோ பை கேன்சல். அடுத்தது எஸ் ஆஃப் கோர்ஸ் பட் பி குயிக். ஓ கட்டாயம், ஆனா குயிக்கா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஷுவர் ஐல் பி பேக். அப்ப நான் திரும்ப வருவேன், ஐல் பி பேக் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன யூஸ் பண்ணலாம்? என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம்? ஐல் பி பேக், ஐல் பி பேக் சூன், ரைட்? நான் விரைவாக திரும்ப வாரன் அப்படின்னு சொல்ற அந்த சென்டென்ஸ் தான் இது. ஸோ இங்க நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் மட்டும் இருந்த அவர் யாரு? க்ளோஸ், ரைட்? ஸோ இப்படிதான் நீங்க இதுக்கு ஆன்சர்ஸை போட்டு ஃபில் பண்ணிருப்பீங்க, ரைட்? ஸோ இது வந்து முதலாவது கொஸ்டின். ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. You don't have to stress yourself about this question, right? ரெண்டாவது, underline the correct answer. The first one is done for you. அப்ப இது என்ன மாதிரியான கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இதுவும் ரெண்டு பேருக்கு இடையில நடந்த ஒரு டயலாக் மாதிரியான ஒரு விஷயம். கவிஷ், நிர்மலா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரு. ஸோ முதலாவது ரீட் பண்ணி பார்ப்போம். பிராக்கெட்ஸ்ல ரெண்டு வேர்ட் தந்திருக்காங்க, அண்டர்லைன் பண்ணுங்க அதை அப்படின்னு சொல்லிக்க. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் எங்களுக்கு செஞ்சு தந்திரி. Tell me what you did. எனக்கிட்ட சொல்லுங்க நீங்க என்ன செஞ்சீங்க. ஆஃப்டர் ஐ, பிறகு நான், இங்கால எஸ்டர்டே நேத்து. அப்ப இங்கால லெஃப்ட் அப்படிங்கிற வேர்டை போட்டு தந்துறீங்க. அப்ப நான் நேத்து சென்ற பிறகு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி இது பேசுது. அப்ப அதனால நாங்க என்ன போட்டிருக்கோம்? லெஃப்ட் அப்படிங்கிற இந்த
பாஸ்ட் வேர்ப தந்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு அதானே பொருத்தம். நான் போனதுக்கு பிறகு என்ன செஞ்சீங்க அப்படின்னு தானே கேட்கணும். இப்ப டிட்னு சொல்றது பாஸ்ட். வாட் யூ டிட்னா என்ன செஞ்சீங்க. இங்கால ஐ லெஃப்ட் எஸ்டர்டே, நான் போனதுக்கு பிறகு அப்படித்தானே வரணும். சோ பாஸ்ட்ல இருக்கிறதுனால இது லெஃப்ட். லீவ்னு போட்டா என்ன அர்த்தம்? ஐ லீவ் எஸ் ஐ லீவ் எஸ்டர்டேன்னு சொல்லி வராது. பிரசன்ட்ல நேத்துன்னு சொல்லி நாங்க சொல்லுவோமா? இல்ல தானே? ஓகே, இப்ப ரெண்டாவது பாப்போம். அப்ப இது எங்களுக்கு ஏதோ ஒரு பாஸ்ட்ல போகுதுன்னு எங்களுக்கு தெரியுது இறந்த காலத்துல. வெல் வி இங்கால டு த டவுன், நகரத்தை நோக்கி நாங்கள் walkன்னு வருமா walkedன்னு வருமா? walk, walked, ஏன் நடந்தோம் அப்படி சொல்லி வரணும். சரிதானே? அப்ப அந்த டென்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஈஸி. அப்ப இங்க walked. வெல் we walked to the town. அப்ப உண்மையா நீங்க செய்ய வேண்டியது அண்டர்லைன் பண்றது. சரியா? நான் ஆன்சரை இதுக்குள்ள நாங்க ரீட் பண்ணி பார்க்க வேண்டியதுக்காக எழுதி காட்டுறேன். அடுத்தது, there was a small shop. அங்க ஒரு சின்ன கடை இருந்தது. இங்கால மாஸ்க், அதாவது முகமூடிகள். அப்ப இங்க என்ன வேர்ப் வரலாம்? சோல்டா செல்லிங்கா? selling, செல்லிங். ஏன் செல்லிங் தெரியுமா? எங்களுக்கு இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. there was a small shop. அங்கே ஒரு சிறிய கடை இருந்தது. இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ்ல மெயின் வேர்ப் யார் தெரியுமா? இந்த இருக்கிற பி வேர்ப் was தான். அந்த கடை இருந்தது அப்படிங்கிற அந்த பி வேர்ப் இருக்குதானே, அதான் நீங்க அந்த சென்டென்ஸ்ல மெயின் வேர்பா இருக்குது. இப்படி ஒரு சென்டென்ஸ்ல மெயின் வேர்ப் வந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு அநேகமா பக்கத்துல வர அந்த விஷயங்கள் என்னவா இருக்கும்? ஜெரண்டா தான் இருக்கும். அப்ப இந்த ஐஎன்ஜி ஃபார்ம்ல வர விஷயங்களை நாங்க ஜெரண்ட்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா வேர்பா வரக்குள்ள பிரசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். அப்ப இந்த சென்டென்ஸ்ல மீனிங் எப்படி வருதுன்னு பாருங்க. There was a small shop selling masks. அங்கே முகமூடிகளை விற்று கொண்டிருந்த ஒரு சிறிய கடை இருந்தது. சரிதானே? இந்த இடத்துல சோல்ட் போடுறல, இது நாங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் வேர்ப் போடுற வெர்ஷன் 2ல. சரிதானே? அப்ப இப்படியான there was a small shop, was, were இப்படி எல்லாம் வந்துட்டு பின்னால இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஆப்வியஸ்லி என்னதை தான் சூஸ் பண்ணணும்? இந்த இருக்கிற ஐஎன்ஜி ஃபார்மை தான் நீங்க சூஸ் பண்ணணும். சரிதானே? கிளியரா இந்த விஷயம் எல்லாருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி yes sir, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? ஓகேவா இது இந்த blank? yes sir, ஓகே, ரைட். இப்ப அடுத்த இதை பாருங்க. அப்ப அங்க ஒரு சின்ன கடை இருந்தது. there was a small shop selling mask ன்னு பார்த்தோம். ரெண்டாவது சென்டென்ஸ், அடுத்த சென்டென்ஸை பாருங்க. so you, அப்ப நீங்க so you சொன்னா என்ன? ஆகவே நீங்க a mask, ஒரு மாஸ்க சொல்லி இருக்குது. let me see it, அதை பாக்குறதுக்கு தாங்க, நானும் அதை பாக்கன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன நடந்துறீங்க? பாக்குறதுக்கு தாங்கன்னு கேட்டா நீங்க ஒரு மாஸ்க் வாங்கினீங்கன்னு வருமா, வாங்குவீங்கன்னு வருமா? வில் பையா போட்டா? both, போட். ஏன் அவர் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தா தானே தாங்க பாப்போம்னு சொல்லியிருப்போம். சோ யூ போட் அ மாஸ்க். ஆகவே அப்ப நீங்க ஒரு மாஸ்க் வந்து வாங்கியிருக்கீங்க. லெட் மீ see it, தாங்க அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எங்களுக்கு எந்த ஆன்சர் வரணும்? போட். நோ, த ஷாப் வாஸ் க்ளோஸ்ட். இல்ல, கடை மூடி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. கடை இருந்துச்சு ஆனா கடை மூடி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஓகே. டுமாரோ வி, இங்கால கோயிங், கோயிங் என்ன போடலாம்? are going, கோயிங். ஏன் பிரசன்ட் கண்டினியூஸ்ல நீங்க என்ன செய்வீங்க? சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல பி வேர்ப் போடுவீங்க, ஆமேசா. அதுக்கு பிறகு ஐஎன்ஜில வேர்ப் போடுவீங்க. அப்ப டுமாரோ வி ஆர் கோயிங் அப்படின்னு சொல்லி தான் வரும். ஓகே, ரைட். அப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன, எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு டைம் தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா அதுக்கும் நாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். சாரி, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாம இப்போ செய்யற வேலைகளுக்கு தானே பிரசன்ட் கண்டினியூஸை யூஸ் பண்றேன். இப்ப ஐ ஆம் வாட்சிங் டிவி. சாரி, இப்ப இதே சென்டென்ஸ் எழுதி பார்ப்போமே. we are going there அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் இருக்குன்னு சொன்னா
நாங்கள் அங்கே சென்று கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது இப்போ நடக்குது. அப்ப பாருங்க, சேம் பிரசன்ட் கண்டினியூஸ். அப்போ இப்போ நடக்கிற விஷயங்களை இந்த டென்ஸ்ல எழுதினா ஏன் டுமாரோல இருக்கிறதையும் அதே மாதிரி எழுதுறீங்க. டுமாரோன்னு சொன்னா ஃபியூச்சரே, நாளைக்கே அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு இன்னொரு யூஸ் இந்த டென்ஸ் அதை சொல்லியிருக்கேன். என்னன்னு சொல்லி, நாளைக்கு, நாளைக்கு இத்தனை மணிக்கு, அடுத்த மாசம், அடுத்த வீக் இப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் போட்டுட்டும் நாங்க இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். டுமாரோ we are going there. என்ன மீனிங்? நாளைக்கு நாங்க அங்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி வரும். சரிதானே? இப்படி இந்த டுமாரோ மாதிரியான ஒரு குறிப்பிட்ட டைம் இல்லாம ஜஸ்ட் இந்த மாதிரியான விஷயத்த மட்டும் சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ அதை செய்யற மாதிரியான மீனிங். கிளியரா? ஏன் இவ்வளவு டுமாரோ பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லி கிளியரா? Oh, sir. ரைட். Others, why silent? Why is the class so silent? Do you understand this? Tavish, Yes, Sana, sir. Ishra, everybody? புரியுதுதான் நான் சொல்றது? ஓகே, ரைட். இப்ப கடைசியில இதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். டுமாரோ we are going there again அப்படின்னு சொல்லி கிம்ஹானி சொல்றா. நாளைக்கு நாங்க அங்க போறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு கவி சொல்றாரு, ஐ விஷ், ஐ விஷ், ஐ இது நான் விரும்புறேன், நான் விஷ் பண்றேன், நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லதான் ஐ விஷ் சொல்றேன். ஐ இங்கால ஜாயின் யூ வந்திருக்கு உங்களோட வாரத்துக்கு. இந்த இடத்துல 2 மோடல் வேர்ப்ஸ் தந்திருக்காங்க பாருங்க. ஒன்று குட், இன்னொன்று கேன். சரியா? இந்த இடத்துல நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஐ விஷ் சொல்லி ஒரு ஆள் சொல்றாருன்னு சொன்னா இவரால இந்த விஷயத்தை செய்ய இயலா. இங்க இவர் செல்ல போற விஷயத்தை இவரால செய்ய இயலா, அதுக்கான சான்ஸ் இல்லை. ஆனா அவரு கவலைப்படுறாரு, நான் உங்களோட சேரலாம், உங்களோட நானும் ஜாயின் பண்ணலாம் என்று விஷ் பண்றேன். அப்படி இந்த விஷ் சொல்ற டைம்ல ஐ விஷ் ஐ வந்தா நீங்க இங்கல வார மோடல் வேர்ப் என்னத்துல தான் போடணும்? பாஸ்ட்ல தான் போடணும். Good. அப்ப குட் தான் இங்க வரும். சரியா? ஓகேயா? அப்ப ஐ விஷ் ஒரு சென்டென்ஸை பாக்குறீங்கன்னு சொன்னா ஐ விஷ் ஐ குட் ஜாயின் யூ, ஐ விஷ் ஐ குட் பிளே வித் யூ. அப்ப இவருக்கு போறதுக்கான சான்ஸ் இல்ல. ஆனா இவர் என்ன சொல்றாரு? கவலைப்படுறாரு, நானும் உங்களோட வரலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா இப்ப என்ன ஸ்டூடெண்ட் செய்வீங்க? ஐ விஷ் வந்தா இங்கால குட் போடுவீங்களா? போடுவீங்களா? போட மாட்டீங்களா? Good. வெல் டன். சரிதானே? அப்ப சின்ன சின்ன இப்படியான விஷயங்கள், இப்படியான கேள்விகள் செய்ய போகல உங்களுக்கு விளங்கும். ஓகே, ரைட். அப்ப திரும்ப இப்ப ஐ விஷ் வந்தோன்னா இப்ப இன்னொரு கொஸ்டின் பாக்குறீங்கன்னா ஐ விஷ் ஐ கேன் ஜாயின் யூன்னு போடுறல. ஓகே, ரைட். அப்ப இங்க அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. யூ கான்ட், உங்களால ஏலா, யூ ஹாவ் டு ஸ்டடி, நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ரைட். சோ இதுதான் விஷயம். அடுத்தது ஃபேமஸான ஓரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச டெஸ்ட். என்ன அதுல பேரு? டெஸ்ட் நம்பர் 3, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். ரைட். ஸோ இப்போ இது 2017 பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸ். 2019 20க்கு அப்புறம் இருந்து வர பேப்பர்ஸ்ல என்ன நடக்குது? உங்களுக்கு இந்த பிளாங்க்ஸ்ல ஃபில் பண்ண வேண்டிய வேர்ட்ஸையும் அவங்களே தாராங்க சைட்ல. அப்ப அது இன்னும் மிச்சம் ஈஸி. அதுக்கு முதல் உள்ள பேப்பர்ஸ்ல நாங்களாவே வேர்ட்ஸ் யோசிச்சு போடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. கேம் அப்படித்தான். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் திஸ். இட் வில் பி மச் ஈஸியர் ஃபார் யூ. ரைட். ஓகே. இப்ப முதலாவது இப்ப அது ஒரு ஆளுடைய ரூம்ட பிக்சர். அப்ப நாங்க ஒரு பிளாங்க்ல ஒரு வேர்ட் தான் யூஸ் பண்ணிலும். திஸ் இஸ் கமால்ஸ் ரூம். ஓகே. He has gone out. அவர் வெளியே போயிருக்காரு. And the door is, மற்றும் கதவு இருக்கின்றது. கதவு என்ன செஞ்சிருக்கின்றது? Closed. மூடி இருக்குது. அப்ப அதுக்கு நாங்க closed அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஈஸி. ரெண்டாவது, his bed is near. அவருடைய பெட் அருகில் இருக்கிறது. the என்னதுக்கு அருகில் இருக்கிறது? விண்டோஸுக்கு. எஸ், வெல் டன். The windows. And there is a curtain partly covering it. அப்ப
அந்த ஜன்னல்களுக்கு பக்கத்துல ஒரு பெட் இருக்குது, அதோட ஒரு கேர்டன் அத அரவாசிக்கு பாட்லின்னு கொஞ்சமா மூடி இருக்குது. ரைட். தேர் இஸ் அ தேர் இஸ் அ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் இருக்கின்றது, அதான் தேர் இஸ் அ அப்படிங்கிறது அர்த்தம். சரியானே? தேர் இஸ் அ ஆஃப் ஸ்ரீலங்கா ஹேங்கிங், இலங்கையினுடைய ஒன்று இருக்கின்றது. என்ன இருக்கின்றது? Map. மேப். Map. எஸ், தேர் இஸ் அ மேப் ஆஃப் ஸ்ரீலங்கா ஹேங்கிங். அப்ப இலங்கையினுடைய ஒரு மேப் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆன் த என்னத்துல தொங்கிட்டு இருக்குது? மேப் Wall. எல்லாம் நாங்க என்னத்துல வால்ல ஹேங் பண்றோம். ரைட். வால், ஹேங்கிங் ஆன் த வால். His bed is a very narrow one. அவர் பெட் வந்து மிச்சம் நெரோன்னு சொன்னா ஒடுக்கமான ஒன்றாக இருக்கின்றது. With a with a இது இந்த விஷயத்தோடு on one side, ஒரு பக்கத்துக்கு, ஒரு பக்கத்துல என்ன இருக்கு அவர் பெட்ல? என்ன இருக்கு அவர் பெட்ல? இது பிலோ தானே? Yes. With a pillow on one side. சரிதானே ஹாஜிரா? சரியா? பிலோ தானே? Yes, sir. ரைட். With a pillow on one side. ஓகே, அவர் பெட்ல ஒரு பக்கம் பில்லோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்றோம். அடுத்தது டூ அப்படின்னு வருது, ரெண்டு. அண்ட் a pair of, ரெண்டு இந்த விஷயம் மற்றும் ஒரு சோடி, a pair of are hung on the T-shirt. wall hanger. அப்ப wall hangerல ரெண்டு ஏதோ ஒரு விஷயமும் ஒரு சோடி ஏதோ ஒரு விஷயமும் தொங்குதாம். என்ன ரெண்டு இருக்குன்னு பாப்போம். ரெண்டு இது என்ன? T-shirt. டூ ஷர்ட்ஸ். இது ரெண்டும் ஷர்ட். டூ ஷர்ட்ஸ் அண்ட் a pair of, இது என்ன? ட்ரௌசர்ஸுக்கு நாங்க எப்படி சொல்ற? a pair of trousers. சரிதானே? ஓகே. Okay. Two shirts and a pair of trousers are hung on the wall hanger. Wall hanger சொன்னா எந்த இருக்கு? நாங்க ட்ரெஸ் எல்லாம் ஹேங் பண்ணோம், தான் ஹேங்கர்னு சொல்றேன். ரைட். He has a big to sit. இருப்பதற்கு அவர் ஒரு பெரிய ஒன்றை வைத்திருக்கின்றார். என்னத்துல நாங்க சிட் பண்ற? என்ன இருக்கு அவர்கிட்ட? டேபிள், Chair. ஒரு சேர் இருக்குது. சோ அந்த சேர் எடுத்து இங்க போடுவோம். சேர் டு சிட் on when he is studying. அவர் படிக்கும் போது இருப்பதற்கு அவரிடம் ஒரு பெரிய கதிரை இருக்கின்றது. ஓகே. on his, அவருடைய, on சொன்னா ஒரு விஷயத்துக்கு மேல, on his are several books. ஒரு சில புத்தகங்கள் இருக்கின்றன. எதுக்கு மேல புத்தகங்கள் இருக்கின்றன? Table. Table. Right. On his table are several books. His mother has placed, அவருடைய தாய் பிளேஸ் பண்றேன்னு சொன்னா என்ன? ஒரு இடத்தை வைக்கிற. அப்ப அவருடைய தாய் வைத்திருக்கின்றார் ஒரு of water, Bottle. bottle of water, right, on it for him to drink when he is thirsty. அப்ப மேசையில ஒரு பாட்டில் தண்ணி வச்சிருக்கான். எப்படி பிளாங்க்ஸை ஃபில் பண்ணம்ங்கிறது கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? இஸ் இட் கிளியர் நவ்? Yes, sir. Clear. Yes. எஸ், வெல் டன். சரிதானே? மத்த எல்லாரும் ஓகே தானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஈஸி தான் இதை ஃபில் பண்ற. அதுலயும் இது உங்களுக்கு வேர்ட்ஸ் தராம உங்களோட பேப்பர்ல வேர்ட்ஸோட தான் வரும். இந்த நம்ம ஃபில் பண்ணி நம்ம அந்த வேர்ட்ஸ் இருக்குதானே, அது இவ்வளவும் உங்களுக்கு இந்த சைடுக்குள்ள ABCDEFG அப்படின்னு போட்டு தந்திப்பாங்க. ரைட். யூ டோன்ட் ஹேவ் டு வரி. அப்ப தெரியாமலேயே எங்களுக்கு ஃபில் பண்ண ஈஸின்னு சொன்னா வேர்ட்ஸ் தெரிஞ்ச, லுக் ஹவ் ஈஸி தட் இஸ். ரைட். டெஸ்ட் 4 now. If it is 4 பாப்போம். மெஷ். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் இன்கேஸ் எண்ட் ஆகிச்சுன்னு சொன்னா, பிகாஸ் என் ஜூம் பிரீமியம் வந்து எக்ஸ்பயர் ஆயிட்டு, அதை நான் கவனிக்கல. எண்ட் ஆகிச்சுன்னு சொன்னா சேம் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. சம்டைம்ஸ் அந்த லிங்க் ஒர்க் பண்ணலன்னு சொன்னா நான் நியூ லிங்க் குரூப்ல போடுவேன். ரைட். ஓகே. Mesh the extracts with the headings. Write the correct letter in the blank provided. அப்ப ஒரு சில தலையங்கங்கள் ஹெடிங்ஸ்ல இருந்து அதுல ஆர்டிகிள்ஸ்ல இருந்து பிரித்து எடுக்கப்பட்டதுதான் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்ற.
அதை அந்த பொருத்தமான ஹெடிங்கோட மெஷ் பண்ணலாம். அப்ப ஹெடிங்ல லெட்டரை கொண்டு வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட்ல போடு. ரைட், முதலாவது பார்ப்போம். A tribute to all actors and actresses at the Tower Hall. அப்ப இது வந்து ஒரு நடிகர்கள் சம்பந்தமான ஒரு விஷயம். அப்ப அதுக்கு ஸ்டார்ஸ் பிரைட் இன் கிளவுட்லெஸ் நைட் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிக்கான். ரைட், ஸோ அது ஃபில் பண்ணி தந்தது எங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது பார்ப்போம். ஹென்ரி ஃபோர்ட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஃபவுண்டிங் த ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி. அப்ப ஹென்ரி ஃபோர்ட் அப்படிங்கிறது ஃபோர்ட் மோட்டார் கம்பெனியை கண்டுபிடிச்சதால உருவாக்கினதுக்காக ஃபேமஸ் ஆன ஒரு ஆளாம். அப்ப மோட்டார் கம்பெனின்னு சொல்றது ஒரு வாகனங்கள் தயாரிக்கிற கம்பெனி. அதுக்கு நாங்க என்ன ஹெடிங் போட்டா பொருத்தமா இருக்கும்? என்ன Travel ட்ரெவல்? made easy for all of us. எஸ். அப்ப கார்ஸ் மோட்டார் கம்பெனி அப்படின்னு சொல்ல போகல, அது எதோட ரிலேட்டடான விஷயம்? டிராவல். ரைட், அப்ப இதுக்கு என்ன போடுவோம்? டி. ஓகே. A doctor says being out in the morning help to get ample amounts of vitamin D. அப்ப இது வந்து ஹெல்த் சம்பந்தமானது. வெளியில போனா எங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும், ஹெல்த் சம்பந்தமான ஒரு விஷயம். அப்ப இதுக்கு எது போட்டா சரியா இருக்கும்? வெளியில போய் எங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கிற ஏதால ஸ்டூடெண்ட்ஸ்? ஹவு டு வி கெட் விட்டமின் டி? Let the sun shine சூரியன்ல and இருந்து be உங்களுக்கு healthy. விட்டமின் டி கிடைக்கிறேன்னு நீங்க படிக்கலையா? haven't you studied like that on your science subject? Have you studied like this? Yes. Yes, sir. You studied, right? Yes, sir. Savish, didn't you study like this, like that you get Studied. vitamin D from sun? You Studied, studied, sir. right? எஸ். ஸோ அப்ப என்ன செய்யணும்? அப்ப விட்டமின் டி உங்களுக்கு கிடைக்கும் வெளியில போனா மார்னிங்ஸ்லன்னு சொன்னா, அப்ப நாங்க எது எங்களுக்கு மேட்சிங் அறிக்கை? லெட் த சன் ஷைன் ஆன் யூ அண்ட் பி வெல். உங்களுக்கு மேல சூரிய வெளிச்சத்தை பட விடுங்க, அதோட ஆரோக்கியம் அறிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன? ஏ. ரைட். அடுத்தது, watch a musical show presented by the students of Central College on TV tomorrow. அப்ப டிவில சென்ட்ரல் காலேஜ்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மியூசிக்கல் ஷோவை பாருங்க அப்படின்றீங்க. அப்ப இதுக்கு என்ன வரலாம் பாசிபிளி? Enjoy our program. Forget your worries. என்ஜாய் அவர் ப்ரோக்ராம், forget your worries. எங்களோட ப்ரோக்ராம பாருங்க, கவலைகளை மறந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அப்ப இது ஒரு மியூசிக்கல் ஷோ அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ப்ரோக்ராம். ரைட். அடுத்தது, drought in the dry zone has destroyed village life. அப்ப drought சொன்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? வாட்ஸ் meant by drought? drought தெரியுமா? வறட்சின்னு நாங்க சொல்றேன், தண்ணி இல்லாம போற, அதான் drought. drought in the dry zone has destroyed village life. வில்லேஜ்ல இருக்கிற உயிர்கள, அதாவது வறண்ட வலயத்தை தான் ட்ரை ஜோன் சொல்ற. அங்க இருக்கிற வறட்சி அங்க இருக்கிற உயிர்களை அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு எது சம்பந்தமா இருக்கு? எதை நாங்க கம்பேர் பண்ணலாம்? வறட்சிக்கும் எதுக்கும் சம்பந்தம்? Missing water, our lifeblood. மிஸ்ஸிங் வாட்டர், அவர் லைஃப் பிளட். அப்ப எங்களோட உயிருக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம், தண்ணிய மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து சி. அப்ப ஆஸ் யூஷுவல் நாங்க எல்லா ஆன்சரையும் போட்டா மிஞ்சிற ஆன்சர் தான் வரப்போகுது. இருந்தும் நாங்க ரீட் பண்ணி பார்ப்போம். யூஸ் யுவர் ஓன் க்ளோத் பேக் when you go ஷாப்பிங். உங்களோட சொந்தமான துணி பேக்கை கொண்டு போங்க ஷாப்பிங் போகல. அப்ப இதுக்கு துணியால ஆன பேக்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது எதோட கனெக்டடா இருக்கும்? obviously DNA shall have DNA. yes, well done, well done. அப்ப பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா நாங்க கனெக்ட் பண்ணோம்னு சொல்லி. ரைட். ரைட். இது கிளியர் தானே எல்லாருக்கும்? நாலாவது டெஸ்ட் வந்தா செய்வீங்களா ஈஸியா? Yes, இதே sir. விஷயம், இதே விஷயம், ஒன்றும் பொறி பண்ண தேவையில்ல. கேள்வி மட்டும் டிஃப்ரெண்ட், இதே செட்டப் பேப்பர். ரைட். 2016 இருந்து 2024 நம்மளோட பேப்பர் கிளாஸ் அவளும் ஜாயின் பண்ணுங்க. ஏ ஷுவர் இன்ஷாஅல்லாஹ். ரைட். ஓகே. அடுத்தது அஞ்சாவது டெஸ்ட். Read the following letter and complete the dialogue. Use only one word in each blank.
The first one is done for you. Right? Okay, I think 9:30 இது end ஆகும். Okay? Right. So, okay. So இதை வாஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். Read the following letter and complete the dialogue. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த லெட்டரை ரீட் பண்ணிட்டு டயலாக கம்ப்ளீட் பண்ணலாம். அப்ப மேல இருக்கிறது தூக்கி கீழே டயலாக்ஸ்ல ஃபில் பண்ண போறோம். ஒரு வேர்ட் வந்து ஒரு பிளாங்க்ல செட் ஆகும். யூஸ் only one word in each blank. The first one is done for you அப்படின்னு சொல்லி போட்டி. அப்ப என்ன லெட்டர்னு பார்ப்போம். டியர் ஸ்ரீநாத். அப்ப கீழே பாருங்க நேம் இசுரு. இசுரு வந்து ஸ்ரீநாத்துக்கு எழுதின லெட்டர் தான் இது. என்னையாம்? I came to Nuwara but it's too cold and gloomy. நான் நுவரெலியாவுக்கு வந்தேன், ஆனா மிச்சம் கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. So I moved to a tea plantation bungalow in Talawakala where my uncle lives. அப்ப கூல் அரிக்கிறதுனால இவர் என்ன செய்யறாரு? டீ பிளான்டேஷன், ஒரு தேயிலை தோட்டத்துக்கு, அவர் அங்கிள்ற தேயிலை தோட்டம் பங்களோ ஒன்றுக்கு தலவாக்கலைக்கு மூவ் ஆகிறாரு. Here is warmer and I feel comfortable. அப்ப நுவரெலியாவுல கோல்டா இருக்கு, பட் இங்க மூவ் ஆனது ப்ரோ என்ன? இட்ஸ் வார்மர், சூடா இருக்குது. and I feel comfortable. அதோட எனக்கு இருக்கிறதுக்கு நல்ல வசதியா இருக்குது இங்க அப்படின்னு சொல்றாரு. The view is beautiful. The view வந்து அழகா இருக்குது. I keep walking on the hills every morning until my feet hurt. அப்ப மலையில என் கால் நோகுற வரைக்கும் நான் நடந்து கொண்டிருக்கின்றேன். I get tasty food to eat prepared by my uncle's cook. அப்ப என் அங்கிள்ட சமையல்காரரால தயார் செய்யப்படுற சுவையான உணவுகள் எனக்கு கிடைக்குது. I am fine here. நான் இங்க மிச்சம் நல்லா இருக்கேன். Sorry, I missed the match. See you next week. Sorry, நான் வந்து மேட்ச்னு சொன்னா என்ன, ஏதோ ஒரு விளையாட்டு மேட்ச், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். See you next week. அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கின்றேன். Give my regards to Arjuna. அப்ப அர்ஜுனைய நான் கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா? இசுரு ஸ்ரீநாத்திட்ட இவ்வளவு டீடைல்ஸையும் சொல்றாரு. ரைட்? ஓகே, அப்ப இன்னும் 10 minutesல மீட்டிங் எண்ட் ஆகும் காட்டுது. ரைட். I received a letter from இசுரு. நான் இசுருவிடமிருந்து ஒரு லெட்டரை பெற்றுக்கொண்டேன். அப்ப ஸ்ரீநாத் சொல்றது சரிதானே? இசுரு தானே அவருக்கு லெட்டர் அனுப்பினார். எஸ். அர்ஜுனோட டயலாக் வருது இப்ப. இசுரு, where has he gone? I didn't see him at the match yesterday. எஸ். அப்ப ஸ்ரீநாத்ர இசுருடைய மத்த ஃப்ரெண்ட் கேட்காரு, இசுருவா எங்க போயிருக்காரு அவர்? where has he gone? I didn't see him at the match yesterday. நான் அவரை நேத்து மெச்ல பார்க்கலையே. ஸ்ரீநாத் இப்ப சொல்றாரு, well, he didn't come to the match. எஸ், அவரு மெச்சுக்கு வரல. He is in staying with his. அப்ப இப்போ ஸ்ரீநாத் வந்து எங்க இருக்காரு? ஸ்டேயிங் வித் ஹிஸ் சொன்னா அவருடைய ஒரு ஆளோட தங்கி இருக்கின்றார். அப்ப இப்போ ஸ்ரீநாத் எங்க இருக்காரு? எந்த பிளேஸ் இப்போ அவர் இருக்கிறது? தலவாக்கல. ரைட். நுவரெலியாண்டு போடுறல. ஏன் ஸ்டேயிங் வித் ஹிஸ் இப்ப பின்னால வந்துருக்கு. அப்ப ஒரு ஆளோட தங்கி இருக்காருன்னு வரப்போகுது. அவர் நுவரெலியாவோட அவர் அங்கிளோட தங்கி இருந்தியா? இல்லதானே? அங்க கோல்டா இருக்குன்னு சொல்லிதான் அவர் அங்கிளோட தலவாக்கலையில போயிருப்போம்னு வந்த. அப்ப he is in தலவாக்கல, அவர் தலவாக்கலையில இருக்காரு. ஸ்டேயிங் வித் ஹிஸ், இவரோட தங்கி இருக்கின்றாரு. யாரோட தங்கி இருக்கின்றாரு? வித் ஹிஸ் யாரோட? அங்கிள். ரைட். முடிஞ்சுதா? எஸ். ஸ்டேயிங் வித் ஹிஸ் அங்கிள். நோ, சாரி, அடுத்த டயலாக். ஹவு நைஸ், இட் மஸ்ட் பி கூல் அண்ட் நைஸ் தேர். அப்படியா, அங்க மிச்சம் நல்லா கூலா இருக்கணுமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு ஸ்ரீநாத் சொல்றாரு, நோ, நாட் ஆஸ் கோல்ட் ஆஸ் இன், இங்க இருந்தத மாதிரியான அந்த அளவு கூல் அங்க இல்ல அப்படின்னு அவர் சொல்கிறார். he says. எங்க இருந்த மாதிரியான கூல் தலவாக்கலையில இல்ல? நுவரெலியால. ரைட். நோ, நாட் ஆஸ் கோல்ட் ஆஸ் இன் நுவரெலியா. ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஸ் கோல்ட் ஆஸ் இன் நுவரெலியானா நுவரெலியாவுல இருந்தத மாதிரியான கோல்ட் அங்க இல்ல. he says என்ன? அவர் சொல்கிறார். யாரு? இசுரு. அவர் அப்படித்தானே சொன்ன, நுவரெலியால கூலா இருக்குது, அதனால தலவாக்கலையில என் அங்கிள வீட்டை வந்தேன், இங்க நல்ல
வார்மாவும் கம்ஃபர்டபுள் இருக்கி அப்படின்னு சொல்லி. வாட் இஸ் ஹீ டூயிங் தேர்? அவர் அங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கின்றார்? சம்திங் ஹீ நெவர் டஸ் ஹியர். அவர் இங்க செய்யாத ஒன்று. அப்ப அவர் அங்க என்ன செய்யறாரு? என்ன எவ்ரி மார்னிங் அவர் என்ன செய்யறாரு அங்க? Walking. வாக்கிங் ஆன் த ஹில்ஸ். வாக்கிங் ஆன் த ஹில்ஸ் எவ்ரி மார்னிங் அப்படின்னு சொல்லி நம்ம போடையில. ரைட் ரைட். அப்ப இங்க பாருங்க செமிகோலன் போட்டு தந்தீங்க. அப்ப என்ன? சம்திங் ஹீ நெவர் டஸ் ஹியர். அவர் இங்க செய்யாத ஒரு விஷயம் அப்படின்னு வந்துட்டு இங்க செய்யாத ஒரு விஷயம் என்ன செய்யறாரு அங்க? வாக்கிங் ஆன் த ஹில்ஸ் எவ்ரி மார்னிங். ரைட். ஓகே. அடுத்தது பை த வே ஹி இஸ் சென்டிங் யூ ஹிஸ். அப்ப அவர் 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 கேட்டதாக சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுதான் கிவ் மை ரெகார்ட்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்ட் நேம சொல்றது. அப்ப அவர் எதை சென்ட் பண்றாரு அர்ஜுனைக்கு? என்னது? ரெகார்ட்ஸ். ரைட். அர்ஜுன ஐ மஸ்ட் தேங்க் ஹிம் when I see him. அப்ப என்ன? அப்ப நான் அவரை சொல்றேன். ஆல்ரைட். சரியா? நம்ம ஃபில் பண்ணது கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. ஓகே ரைட். இப்ப கடைசியில இந்த டெஸ்ட்டை நாங்க எழுதி பார்ப்போம். டெஸ்ட் 6. ஸோ எல்லாரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா லீவ் ஆகிட்டு உங்களுக்கு நான் நியூ லிங்க் கொண்டு குரூப்ல போறேன், அதுல ஜாயின் ஆகுங்க. சரியா?